ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் சைத்தான் திரைப்படத்தினுடைய டீசர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்னைய ரேஞ்சுக்கு தமிழ் சினிமாவில் பொன் முட்டையிடக்கூடிய வாத்து யாருன்னு கேட்டால் அது வந்து விஜய் ஆண்டனி தான். மியூசிக் டைரக்டராக ஆரம்பித்து சின்ன சின்ன படங்களில் லோ பட்ஜெட் படங்களில் நடித்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வசூல் மன்னனாக வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது சினிமா இண்டஸ்ட்ரியில். இத்தனைக்கும் வந்து ஒரு மேக்கப்லாம் மாற்றிக்கிட்டு மூஞ்செல்லாம் வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் மேக்கப்லாம் போட்டு மிகப்பெரிய அளவில் வந்து அவர் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் தேர்ந்தெடுத்த கதைகள் மூலமாக ஜெயிச்சுட்டு இருக்க ஒரு நடிகர் யாருன்னா விஜய் ஆண்டனி தான். என்னை பொறுத்தவரையிலையும் விஜய் ஆண்டனியுடைய கெத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிடையாது. ட்விட்டரில் அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸோ இல்லை வந்து அதை ட்விட் பண்ணி மிகப்பெரிய லெவலில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற ரசிகர்கள் கூட்டமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து வசூலில் வந்து நிற்கிறதுல வந்து மிக முக்கிய காரணம் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதையும் அதை வந்து அந்த பட்ஜெட்டை மீறி அந்த திரைப்படத்தை வந்து எடுத்துன்னு போகாத அந்த சினிமா பற்றிய புரிதல் தான் நான் சொல்லுவேன். அதை விட தமிழ் சினிமாவுக்குன்னு சில இலக்கணங்களும் விதிமுறைகளும் இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு விஷயம் செய்வாங்க, என்னென்னா சாமி மேலேயும் பூஜை புனஸ்காரம் நேர காலம் இது மாதிரிலாம் பயங்கர நம்பிக்கை வைப்பாங்க. அதை வச்சு தான் டைட்டில் வைப்பாங்க, கூட்டுத்தொகை இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்கள்லேருந்து தமிழ் சினிமாவுடைய டைட்டிலை உடைச்சதில் கூட வந்து அவர் வந்து பெரும்பங்கு வகிக்கிறார். பிச்சைக்காரன் வச்சார், அப்புறம் சைத்தான்னு பேர் வைக்கிறாரு, அப்புறம் வந்து யமன்னு பேர் வைக்கிறார். இதெல்லாம் வந்து இவங்களாம் அந்த தீண்ட தகாத வார்த்தைகளாகவே கருந்த விஷயங்கள்லாம் வச்சு டைட்டிலை வச்சு படம் எடுக்கிறார். காரணம் கதை மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, அதற்காகவே உழைக்கக்கூடிய அந்த 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 கட்ஸ், அதுதான் வந்து அவருடைய வெற்றி காரணம் நினைக்கிறேன். ஸோ இந்த சைத்தான் டீசரில் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. அவர் வந்து ஷூவோடு வந்து உட்கார்றாரு, கால் மேலே கால் போட்டு உட்கார்றாரு, கைகள் சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கின்றது, கோவத்தில் வந்து கண்கள் வெள்ளையாக மாறுது, ஒட்டச்சிட்டு வெளியே வர்றாரு சைத்தான். அவ்வளோதான். எனக்கு இந்த சைத்தான் படத்துடைய போஸ்டர் டிசைனில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த டீசரில் நிறைய கேரக்டர்களை வந்து பார்க்க முடியுது. ட்ரைலரில் தான் அது என்னென்னன்றது நம்மளுக்கு புரியும், யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்ணுறாங்கன்னு தெரியும். இதில் வந்து மியூசிக் வந்து சாட்சாத் யாருன்னா நம்ம விஜய் ஆண்டனி தான். இந்த திரைப்படத்துடைய ப்ரொடியூசரும் அவர் தான். இந்த திரைப்படத்தை பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி வந்து இயக்கியிருக்கின்றார். பிச்சைக்காரன் ஒரு படம் தமிழில் வந்து வெற்றி. அந்த படத்தை ஒன்றுமே இல்லை, டப்பிங் மட்டும் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் வந்து இன்றைக்கி வந்து 25 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கு. அந்த மாதிரி வந்து சான்ஸே கிடையாது. அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பொன் முட்டையிடக்கூடிய வார்த்தான விஜய் ஆண்டனி இந்த சைத்தான் திரைப்படம் மூலமாக மீண்டும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது தான் ஜாக்கி சினிமாஸுடைய ஆசையெல்லாம். இப்போ சைத்தான் டீமுக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை மனப்பூர்வமாய் தெரிவித்துக் கொள்வோம். ட்ரைலருக்காக வெயிட்டிங். ஸோ இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தளத்தின் மூலமாக இருந்து கொள்ள இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்பிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம் அல்லது வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.